ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பெப்பர் எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் கொஞ்சமாக லைட்டாக சுகர் மட்டும் டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப போட வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு வெறும் பெப்பர் தூள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண எக்கை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொக்கு இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆகணுன்னு கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி இறக்குனீங்கன்னா சுவையான பெப்பர் எக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.